நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்மிடம் வந்தடைந்த மாணவர்கள் உள்ள வைகுந்தர் அப்படிங்கக்கூடிய சிஷ்யன் எல்லா சிஷ்யனை பார்த்தும் கேள்வி எல்லாம் கேட்கறது வழக்கம். ஒரு கேள்வி பேர் சிஷ்யன் இந்த குரு கேட்கிற கேள்விக்கே பயந்து ஓடி போயிடுவான். இந்த வைகுந்தருங்கிற சிஷ்யனை பார்த்து கேட்கிறார், அப்பா எல்லாரும் என்ன அவதாரம் அவதாரம்ங்கிறாளே, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த வைகுந்தருங்கிற சிஷ்யன் சொல்லிவிட்டான், குருநாதா உங்களை அவதாரம்னு எல்லாரும் சொல்ற, அதுவே ரொம்ப கம்மியோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்பா என்னாச்சு, ஏன் கம்மிங்கிற? குருநாதா நீங்க சொல்லி கொடுத்தேள் சிவபெருமான தியானம் பண்ணு, நான் கண்ணை மூடி பரமேஸ்வரனை தியானம் பண்ணும்போது என்னுடைய மனசுல பரமேஸ்வரன் தெரியல. குருநாதா நீங்க தான் தெரியுறேன். மறுபடியும் கண்ணை மூடி, அதெல்லாம் இல்லை குருநாதர்லாம் கண்ணை தெரியவே கூடாது, பரமேஸ்வரன் தான் தெரியணும்னு மறுபடியும் எப்பப்ப கண்ணை மூடினாலும் அந்தந்த க்ஷணத்துல குருநாதா நீங்களே தெரியும் போது பரமேஸ்வரனே நீங்க அப்படிங்கிறது எனக்கு பிரத்யட்சமா தெரியும் போது பரமேஸ்வரன்லேருந்து இறங்கி வந்த அவதாரம்னு நான் சொன்னா அது ரொம்ப குறைச்சல் அப்படின்னு குருநாதர் அப்படியே தன்னை மறந்து குரு பக்தியில தெளிக்கிறேன். குரு தியாகி குரு தியாகி குரு தியாகி குரு தியாகி குரு தியாகி குரு தியாகி குரு பரதே சதனனாகி குரு பரதே சதனனாகி குரு பரதே சதனனாகி ಕೆಲಸ ಗುರು ಪೂಜನ ಕೆಲಸ ಗುರು ಪೂಜನ ಎಂಜಿ ಮಾಜೆ ಅನುಷ್ಠಾನ ಎಂಜಿ ಮಾಜೆ ಅನುಷ್ಠಾನ ಎಂಜಿ ಮಾಜೆ ಅನುಷ್ಠಾನ ಎಂಜಿ ಮಾಜೆ ಅನುಷ್ಠಾನ ಗುರು ತ್ಯಾಗಿ ಗುರು ತ್ಯಾಗಿ. அப்படியே குருநாதர் மேல பக்தி கொண்டு எத்தனையோ சிஷ்ய கோடிகள் இருக்கும்போது இவருக்காகவே ஏங்கிக் கொண்டு ஒரு பெண் இருக்கா இல்லையா, இப்பெல்லாம் சாரதாமணி தேவிக்கு தோன்றது தன்னுடைய கணவனை பார்க்கணும் அப்படின்னு. யாராவது தட்சிணேஸ்வரத்துக்கு போனா அப்படின்னு உடனே கேட்பாங்க, ராமகிருஷ்ணர் ஒருத்தர் எப்படி இருக்கார்? சில பேர் சொல்லுவா, ஐயா அது கணவனா பைத்தியம், சுத்த பைத்தியம் அப்படின்பாளாம். அப்படியே மனசெல்லாம் கஷ்டமாயிடும். இன்னும் சில பேர் தட்சிணேஸ்வரத்துலேருந்து போயிட்டு வந்தா அவர் எப்படி இருக்கார்? அம்மா அவர் உன் கணவரா? அவர் பெரிய ஞானி. சில பேரை கேட்பா, அவர் எப்படி இருப்பார்? அவர் என்ன மகிழ்ச்சியில இருப்பாரா? தெய்வத்தை எப்படி உபாசனை பண்றார்? தெய்வத்தை எப்படி உபாசனை பண்றாரா? அவருக்கு அவர் யாருன்னே தெரியாது, அப்படி உபாசனை பண்றார். இதெல்லாம் கேட்ட உடனே இவருக்கு போனோன்னு தோன்றதா. இருந்தாலும் அன்றைய தினம் தட்சிணேஸ்வரத்துலேன்னு வரக்கூடிய ஒருத்தர் என்னுடைய கணவனார் எப்படி இருப்பார்னு கேட்கும்போது அவர் சொல்லிவிட்டா, அம்மா அவர் உண்மையான மகான், ஆனா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அவருக்கே தெரியாது. ஒரு கந்தல் துணியை தான் கட்டின்னு இருக்கார், ஆனா கந்தல் துணியை கட்டின்னு இருக்கோமேங்கிற பாவமும் இல்லை. அவருக்கு துணியும் ஒண்ணுதான், துணி இல்லாததும் ஒண்ணுதான், ஒரு மோன நிலையில இருக்காரு, இந்த உலகத்திலேயே அவர் இல்லை அப்படின்னு உடனே சாதாரண ஒரு பெண்ணுக்கு, இன்றைய காலத்துல இருக்கிற பெண்ணுக்கு தோணும், ஐயா இவன் கிட்டேயே போகக்கூடாதுன்னு தானே தோணும். ஆனா சாரதாமணி தேவிக்கு தோன்றதான், ஆஹா அப்படி ஒரு நிலையில என்னுடைய கணவனார் இருந்தா நான் தான் அவரை போய் பார்த்துக்கணும், நான் உடனே கிளம்பணும்னு தோன்றது. அவளுக்கு எப்படி போகணும், ஏதா போகணும், எந்த வழியில போகணும் ஒண்ணுமே தெரியல. ஆனா அதனுடைய கணவனை பார்க்கணும்னு தோணித்து படால்னு கிளம்பினா. எல்லாரும் சொல்றான், இம்மே உன்னை வச்சு அவன் குடும்பம் பண்ணமாட்டான், அவன் வயத்த பாட்டுக்கு பார்த்துக்கிறதுக்கே ஒன்னப்படி என்னப்படின்னு இருக்கு அப்படின்னு அத்தனை பேரும் என்னென்னவோ சொன்ன போதும் மனசு கேட்காம தன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணணும்னு கிளம்புறாளாம். காடு மேடு தாண்டி இது ஒரு பயில்வானா ஒருத்தன் வரான், அவரிடத்துலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்பவும் சாரதா தேவியை பார்த்த உடனே அம்மா அப்படின்னு கும்பிடு போட்டு அந்த வழி தான் தட்சிணேஸ்வரத்துக்கு போகிற வழின்னு காமிச்சுட்டான். இப்போ தட்சிணேஸ்வரத்துக்கு போகிறா, உடல் சுகம் நீக்கி அங்கே தம்பதிகள் வாழ்ந்தா. 1873ஆம் ஆண்டு வைகாசி அமாவாசை அன்னைக்கு சாரதாமணி தேவியை கூப்பிடுறார். போன உடனே பெரிய சந்தோஷம் இவளுக்கு தோன்றது. எல்லாரும் சொல்றா, யாரையானும் பிடிக்கலன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்லை வீசி அடிச்சாலும் அடிப்பாருங்கிறா. இவருக்கு எப்படி இருக்கும்? கணவனாரை பார்த்ததே இல்லை, ரொம்ப காலம் கழிச்சு போறா, கல்லாலையும் அடிப்பார், ரெடியாருன்னா. அப்படியே அவருக்கு சேவை பண்ணணுங்கிற எண்ணம் மாத்திரம் இருக்கா, நேராக போறாளாம். தன்னுடைய கணவனார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி ஆலமரத்துக்கு அடியில் கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்படியே போய் நிற்கிறா, தன்னுடைய கண்ணை திறந்து பார்க்குறார். அம்மா ஏன் இவ்வளோ தாமதமா என்னை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்ட உடனே அப்பதான் அவருடைய உயிரே வந்துதான். என்னுடைய கணவனார் என்னை இனம் கொண்டுட்டார், இனிமே என்னுடைய வாழ்க்கையினுடைய பலனே அவருக்கு நான் பண்ணக்கூடிய சேவைன்னு தீர்மானம் பண்றா. தனக்கு ஒரு குழந்தை வேணுமே நினைக்கல, ஆயிரம் குழந்தைகளுக்கு தாயார் இருக்கக்கூடியவன் 1873ஆம் ஆண்டு வைகாசி மாசம் அமாவாசை அன்னைக்கு கூப்பிடுறார். அம்மா இந்த பீடத்துல வந்து உட்கார்,
16 வகையான பொருட்களை அத்தனையும் அற்புதமா பக்தி பாவத்தோட தயார் பண்ணி கோலமிட்ட ஆசனத்துல உட்காந்து வச்சு ஷோடசி பூஜை பண்றாராம். அப்படியே ஜெகன் மாதாவா வரிக்கிறார். மந்திரத்தால கட்டுண்டது போல சாரதாமணி தேவி அப்படியே அந்த பலகா அந்த பீட்டத்துல உட்கார ஜலத்தெல்லாம் தெளிச்சு மந்திரங்கள்லாம் உபாசனை பண்ணி பராசக்தியாவே தன்னுடைய மனைவியை பூஜை பண்றார் ராமகிருஷ்ணர். 16 வகையான பொருட்களால பூஜை பண்ண அந்த ஆசனத்துல உட்கார்ந்ததுமே சாரதாமணிக்கு இந்த உலக வாழ்க்கையே துச்சம்னு தோணிப்படுத்து. தன்னை மறந்தா அப்படியே சமாதி நிலையை அடைஞ்சா பூஜை முடிஞ்சு நைவேத்தியத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சரே தன்னுடைய மனைவியான சாரதா தேவிக்கு ஊட்டி விடுற. பராசக்திக்கு எப்படி ஊட்டி விடுவாடோ அதே போல ஊட்டி விட்டா. அன்னையே ஜெகதம்பாவே வரிச்சு அப்படியே தன்னுடைய சாதனையின் பயன்கள் ஜபமாலை அத்தனையும் பராசக்தியின் முன்னாடி நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறது போல தன்னுடைய மனைவிக்கே அத்தனையும் சமர்ப்பணம் பண்ணி, அம்மா நீதான் என்னுடைய தாய் இல்லை, மனைவி இல்லை, நீயே தெய்வம், நீயே பராசக்தின்னு சந்தோஷப்பட சக்தி ரூபம் சாரதா தேவி சரணம் பணிவோம் புதுமலர் தூவி காமம் தீண்டா காதலின் ஜோதி காமம் தீண்டா காதலின் ஜோதி கணவன் தவத்தை காத்திடும் பாதி சக்தி ஸ்வரூபம் சாரதா தேவி நேமம் தவரா நிர்மல யோகம் நிறை குண பெண்மையின் நிரந்தர தியாகம் சங்கடம் எதையும் சகித்திடும் பொறுமை சாதனை செய்வாம் புரிந்திடும் தீராமை சக்தி ரூபம் சாரதா தோதாபுரிங்கிற மகானிடத்துல அத்தனையும் கத்துக்கிறார். 1881 வருஷம் நவம்பர் மாசம் சுரேந்திரநாத் மித்ரா அப்படிங்கிறவருடைய இடத்துல ஒரு இளைஞனை பார்க்கிறார். அவனை பார்க்கும் போதே அவன் வீரமா நாட்டு பாடல்களை பாடின்னு இருக்கான். பகவா ஜண்டா படகதகால மகாதேவ போலா ஹர ஹர மகாதேவ போலா. அந்த நாட்டு பாடலை கேட்ட உடனேயே அப்படியே ஆசையா இருக்கான். அந்த இளைஞன் பேரு தான் நரேந்திரன். நரேந்திரன் பாடும்போதே அப்படியே பரவச நிலையை அடைஞ்சுட்டார். தட்சிணேஸ்வரத்துக்கு நீ வாப்பா அப்படின்னு அந்த இளைஞன் நரேந்திரனை பார்த்து சொன்னார். இந்த இளைஞரும் ஒரு மகான் போல ஒருத்தர் இருக்கார், இவர் யாருன்னு தெரியல, போய் தான் பார்ப்போமே அப்படின்னு தட்சிணேஸ்வரத்துக்கு போறார். ராமகிருஷ்ணன் நரேந்திரனுடைய கைகளை அப்படியே பற்றி கொண்டு அழறாராம். இவரை பார்த்து அன்னைக்கு அப்படியே தாரதாரியா கண்ணீர் விட்டு கேட்கிறார், இவ்வளவு காலம் கடந்து வந்திருக்கியேப்பா, நியாயமா புதுசா வரவாள்கிட்ட அப்படி கேட்கலாமா? நான் யாருன்னு இன்ட்ரோடியூஸ் தான் பண்ணிப்பா, இவர் என்ன பண்ணாரு, இத்தனை காலம் தாண்டு வந்திருக்கியப்பா அப்படின்னு கையை பிடிச்சுட்ட உடனே மனுஷ உருவத்துல வந்த நாராயணன் இவரே அப்படின்னு தெளிகிறாராம். நரேந்திரனை புகழ்ந்து பேசி இனிப்பு வெண்ணெய் அத்தனையும் கொடுக்க நரேந்திரனுக்கு ஒரு பெரிய அரிப்பு. பிரம்ம சமாஜத்திலையும் இருந்து பார்த்தார். தேவேந்திரநாத் டாகூர் இப்படி எத்தனையோ பேரை பார்த்தாலும் கடவுளை நீ பார்த்திருக்கியான்னு கேட்டா அந்த இடத்துலயே அவுட் ஆயிடுறா. அதுக்காக தான்ப்பா முயற்சிக்கிறேன் அப்படின்னு உடனே இந்த வழவழா கொழா பேச்செல்லாம் அவருக்கு பிடிக்கல. இப்போ இவரிடத்துல வரா ராமகிருஷ்ணரை பார்த்த உடனே அவர் கேட்கிறார், நீர் கடவுளை கண்டதுண்டா அப்படின்னு படால் இந்த வீர இளைஞர் நரேந்திரன் கேட்ட உடனே அவர் ஒன்றும் யோசிக்கல, இதோ காமிக்கிறேன்னா சொல்லல, ஆம் கண்ணேன், உனக்கும் என்னால காட்ட முடியும் அப்படின்னு சொல்ல அப்படியே பெருமையோட இருக்கார். ராமகிருஷ்ணத்தினுடைய வலது பாதத்தை நரேந்திரனுடைய தலை மீது வைக்கிறார். எப்படி ஞானானந்த சுவாமிகள் சுவாமி ஹரிதாஸ் கிரிக்கு தன்னுடைய தலைமையில வச்சு அத்தனை ஞானத்தையும் கொட்டி கொடுத்தாரோ அதே போல சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய சிஷ்யனா ஆசையோடு கூடின அத்தியந்த பக்தியுடைய சிஷ்யனான நரேந்திரனுக்கு தன்னுடைய பாதத்தை சிரசு மேல வைக்க அந்த கணத்துல நரேந்திரன் அற்புத அனுபவங்கள்லாம் கிடைச்சுதான். கண்கள் அப்படியே திறந்திருந்தாலும் தன்னை பக்கத்துல உள்ள பொருட்கள் அப்படியே சுத்தி சுத்தி வர்றது போல இருந்தது, அப்படியே மறைஞ்சு போயிட்டார். அந்த க்ஷணத்துல அப்படியே போக
இந்த நரேந்திரன் கத்துறான், தலைமையில கை வச்ச உடனே, கால் வச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு அப்பா அம்மாலாம் இருக்கா, என்ன விடுங்கோ விடுங்கோன்னு கத்த. நரேந்திரன் சொல்ல, பிற்காலத்திலேயே கொஞ்ச காலத்திலேயே ராமகிருஷ்ண தன்னுடைய குரு, இந்த மகானூர் அவதார புருஷர், மனித குலத்தோர் வழிபட வேண்டிய தெய்வமே என்னுடைய குருநாதர்னு சந்தோஷப்பட, ஆனந்தவாகேன அதிபாகிதோம். ராமகிருஷ்ணன் நரேந்திரனை நாராயணனாவே பாவிச்சார். விவேகானந்தர் சொல்றார், எனக்கு கல்யாணம் அப்படின்னு என்னுடைய கிரகத்துல பேச்சுக்கள் எழுந்த உடனே என்னுடைய குரு கிட்ட சொன்னேன், குருநாதா எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ண போறாளான்னு சொன்ன உடனே என்னுடைய குருநாதர் இந்த க்ஷணத்திலேயே காளி முன்னாடி போய் நின்னார். அன்னையே, நரேந்திரனை சம்சார பந்தத்துல முழுகடிச்சுடாத, திருமண தடைகள் அத்தனையும் தவிடுபொடியாக மாத்து அப்படின்னு என்னுடைய குரு காளி கிட்ட போய் கிஞ்சினார். அந்த காளி கிட்ட போய் அழுதாருன்னு சொல்ல, எனக்காக அன்னை காளியின் இடத்துல பலதரம் பிரார்த்தனை பண்ணியிருக்க என்னுடைய குருநாதர்னு விவேகானந்தரே சொல்றார். சிரிச்சுண்டே சொல்லுவாராம், ஆனா அத்தனை அர்த்தம் புதிஞ்ச விஷயமா இருக்குமா. ராமகிருஷ்ணர் சொல்றார் சுவாமி விவேகானந்தர் இடத்துல, அப்பா நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுனுட்டாயானால் நீ இந்த உடம்ப வச்சுன்னு இருக்க மாட்ட. நீ யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சு விட்டானா நீ இந்த உடம்ப வச்சுட்டு இருக்க மாட்ட. அதனால்தான் உன்னுடைய கண்களுக்கு நான் தர போட்டிருக்கேன். நீ யாருன்னு தெரியக்கூடாது. ஏன்னா நீ யாருன்னு தெரிஞ்சுனுட்டியானா நீ படால் இந்த உடம்ப வச்சுட்டு இருக்காம மனித குலத்துக்கு நன்மையே கிடைக்காம போயிடும். அதுக்காக நான் உன் கண்ணுக்கு தர போட்டிருக்கேன் அப்படிங்கிறாராம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இந்த உலக லீலையை முடிப்பதற்கு 3 தினங்களுக்கு முன்னாடி அவர் காளின்னு உபாசிக்கக்கூடிய அன்னை விவேகானந்தருடைய உடம்புக்குள்ள பிரவேசிக்கிறாங்கிறதையும் ரொம்ப பெருமையோடு சொல்லுவார். என்னையே என்னுடைய குருநாதர் உத்து பார்த்துட்டு இருந்தார். சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகள், என்னையே என்னுடைய குருநாதர் உத்து பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டே இருக்கும்போது நானும் புற உணர்ச்சிகள்லாம் மறந்து போயிட்டேன். வெளி உலக நினைவு வரும்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கண்ணீர் சிந்தின்னு இருந்தார். குருநாதா என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்பா, இன்னைக்கு என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுத்துட்டு நான் ஏழை ஆயிட்டேன். இத்தனை நாள் அவ சாதனையினால பண்ணின பயன்கள் அத்தனையும் தன்னுடைய சிஷ்யனுக்கு கொடுத்துட்டார். இன்றைய தினம் நான் ரொம்ப ஏழையா போயிட்டேன்னு சொல்ல, நீ இந்த ஆற்றலை கொண்டு உலக நன்மைக்கான பல பணிகளை பண்ணிட்டு என்னை பார்க்கறதுக்காக நீ மறுபடியும் வா அப்படின்னு சொல்ல, பரிவுடன் சொல்ல, என்னுடைய குருநாதருடைய செய்தியை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் அப்படிங்கிறார். ஆன்மீக உணர்வை பெறுங்கள். ஆன்மீக உணர்வை எப்படி பெறணும் அப்படிங்கிற அவருடைய வார்த்தைகளே மாத்தல. ஆன்மீக உணர்வை பெறுங்கள், மெய்ப்பொருளை அனுபவ வாயிலாக நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது. மதத்தின் பெயரால என்றைய தினம் சச்சரவை நீங்கள் நிறுத்துகிறீர்களோ அன்றைய தினம்தான் மனித குலத்துக்கு நீங்கள் உதவி செய்ய ஆயத்தமாவீர்கள் அப்படிங்கிற சுவாமி விவேகானந்தர். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்னுடைய உரைகிறார். ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் உண்மையாக நம்பிக்கை இருக்குமாகில் இவர் என்னை வழி நடத்தினது போல் இல்லை, என்னையும் தாண்டி 1000 மடங்கு உங்களையும் வழி நடத்த ஆசையோடு அழைத்து செல்வார். அவருடைய அருளை அத்தனை பேரும் பெறணும் அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் வீர கர்ஜனை புரிய, எழுந்திடு விழித்திடு பாரதமே, நம்பிக்கை கொண்டு துணிந்து செயல்படு, எழுந்திடு விழித்திடு பாரதமே, நம்பிக்கை கொண்டு துணிந்து செயல்படு, சுயநலம் களைந்த பொதுநலம் பேணிய ஏழை மாய்ந்தரின் துயரம் போக்கிடு, மானுடம் உருவாக்கும் வாழ்வை வளமாக்கும் கல்வி வேள்வியை கற்க வந்திடு, சகலம் தெய்வீகம் சாஸ்திர சாரம் அகத்தினில் அகத்தினில் நாடு அமைதியை தேடு, வலிமையே வாழ்வு பயமே தாழ்வு, விவேகானந்தரின் பாதையில் சென்றிடு, விவேகானந்தரின் பாதையில் சென்றிடு. இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் வீர கர்ஜனையோட கூவல் விடுக்க அவரே சொல்றார், எல்லா கல்வியினுடைய நோக்கமும் மனிதனை உருவாக்குவதற்காக இருக்க வேண்டும். கல்வியினுடைய நோக்கம் ஒழுக்கம். இளைஞர்கள் முதல்ல தேச உணர்வோடு தொண்டர்களா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மாணவர்களா இருந்து கல்வியில வல்லவர்களா இருக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இளைஞர்கள் முதல்ல தேச உணர்வோடு தொண்டர்களா இருக்கணும். அதுக்கப்புறம்
சேவையில வல்லவர்களா இருக்கணும். கல்வி மாத்திரம் முக்கியம் இல்ல, அதனோடு சேர்ந்த ஒழுக்கம், சேவை மனப்பான்மை, மனுஷனா மதிக்கக்கூடிய ஒரு பாவம் ஏற்படும்னு சொல்ல பாரதியார் சொன்னது போல ஒளிமிகுந்த கண்ணனா அத்தனை பேரும் வாழ்க்கையை வாழணும்னு சொல்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட பழகி 5 வருடங்கள்ல நரேந்திரர் ஒரு மகத்தான மாறுதல்கள் அவரிடம் கிடைக்கிறத பார்த்தார். 1885ஆம் ஆண்டு காசிப்பூர்ல தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு தொண்டையில புண் வந்தது. அத்தனை பேரும் கவலைப்பட்டா. ஒரு நாள் சாரதாமணி தேவி ராமகிருஷ்ணரை தாண்டி வருத்தப்பட்டு இருந்தா. அன்றைய தினம் காளி ஆதிபராசக்தி மாதாவே வந்து உட்காந்துக்கிறா. நிறைய நேரம் பேசின்னு இருக்கா சாரதாமணி தேவியோட. பேசின்னு இருக்கும்போது பார்த்தாலும் காளியினுடைய தொண்டை எப்படியோ வளைஞ்சு காணப்பட்டுதான். சாரதா தேவி கேட்குறா, அம்மா உன் தொண்டை ஏன் வளைஞ்சு தெரியறது? என் தொண்டையில புண் வந்திருக்கு. ஏம்மா குருநாதருடைய தொண்டையில தான் புண் வந்தது, உனக்கும் புண் வந்ததா? அதுக்கு சொல்ற காளியே சொல்றா, என்னுடைய குழந்தைக்கு வந்தா எனக்கு வந்தால் போல தானே, நானும் அவனும் வேற அல்ல அப்படின்னு காளியே சொல்றா. ஏற்பட்ட ஒரு பாவித்தம் வர பக்தர்களும் ஞானிகளும் அத்தனை பேரும் அந்த மகானை பார்க்கணும்னு ஆசையோட இருக்கு. இளஞ்சீடர்களும் பக்தர்களும் நரேந்திரனையே தலைமை தாங்கணும்னு வகிக்க குருதேவருடைய வழிகாட்டுதலோட இந்த இளைஞர்கள் ஆன்மீக சாதனைகள்லாம் பூரணமாக கத்துண்டு நரேந்திரனான விவேகானந்தரே வழிகாட்ட குருதேவருடைய அன்பால் கவரப்பட்டு நரேந்திரனுடைய தலைமையில வழி நடத்தப்பட்ட பிரேமானந்தர், யோகானந்தர், நிரஞ்சனானந்தர், சாரதானந்தர், சிவானந்தர், ராமகிருஷ்ணானந்தா, அபேதானந்தா, அத்புதானந்தா, அத்வைதானந்தா, துரியானந்தா, திரிகுணாதீனந்தா, அகண்டானந்தா, சுபேதானந்தா, விக்யானந்தா போன்ற 15 பேரும் பிற்காலத்துல ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடம்ங்கிறதுனுடைய ஆதார தூண்களா இருக்க ராமகிருஷ்ணர் தன்னுடைய சீடர்களுக்கு காவி துணி கொடுத்து அத்தனை பேரும் துறவியாக்கி நரேந்திரரையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் துறவியாக்க குருதேவருடைய அந்திம காலம் நெருங்க இளம் சீடர்களை நரேந்திரனுடைய பாதுகாப்புல ஒப்படைச்சு நீயே இவர்கள் அத்தனை பேரையும் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்ல ஜெகன்மாதாவாகிய காளியினுடைய நாமத்தை 3 தரம் ஜெய் காளி, ஜெய் காளி, ஜெய் காளின்னு 3 முறை மெதுவாக உச்சரித்தவாறே படுக்கையில் அப்படியே மெதுவாக குருநாதர் சாய திடீரென்று குருநாதருடைய கண்கள் அப்படியே நிலக்குத்தி போக பின்ன அவருடைய முகத்துல ஒருவித தெய்வீக புன்னகை தவழ அவருடைய மகா சமாதி அந்த க்ஷணத்துல நடக்க 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறைவனடி சேரார். அவர் இறந்தார்னு இறந்த காலத்துல கூறக்கூடாத நித்திய சத்தியம். ஓர் உடலுள் காலோடு தலை வெப்பம் கொடுத்து வந்த ஜீவப்பிராண சக்தி சுடர் அகண்டாகாரமான சிவஜோதியில கலந்து அமரமா நிற்கிறதுன்னு பக்தாள்லாம் ஏற்பட்ட பாவத்தோடு இருக்க அத்தனை பக்தாளும் அந்த சிஷ்யா அத்தனை பேரும் சந்நியாசமே திண்டு புதிய பெயர்களை சூட்டி கொண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சிஷ்யான கோலாத்மாவுடைய கண்களுக்கு பரவச நிலையில ராமகிருஷ்ணன் நடந்து வரும்போது சாக்ஷாத் காளி தேவியாவே காட்சி கொடுத்தார். அவருடைய சிஷ்ய சுவாமி துரியானந்தாக்கு ராமகிருஷ்ணரே பூரி ஜெகநாதரா காட்சி கொடுத்த பாவம் உண்டு. நிஸ்தாரணி தேவிங்கிற சிஷ்யைக்கு ஸ்ரீ ராமனாவே காட்சி கொடுத்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு பஞ்சவடியில சீதா தேவியுடைய தரிசனம் கிடைச்சது. சீதை அப்படியே பார்த்து பரவச நிலையில மூழ்கினார். சீத்தம்மா அணிந்திருந்த வளையல்கள் போல சாரதா தேவிக்கும் பண்ணி போட்டார். ராமகிருஷ்ணர் சில காலம் ஹனுமானை போல ஒரு முக பக்தியான இருப்பார். அந்த சமயத்தினுடைய முதுகு கீழே ஒரு பெரிய வால் மாதிரி ஒன்று ஒட்ட வச்சுப்பார். அப்படியே ஹரிகீர்த்தனம் பாடும்போது ராம பக்தியில் அப்படியே குதிச்சு 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 நடப்பாராம். பழங்களையும் கிழங்குகளையும் தான் சாப்பிடுவார். பெரும் பகுதிகளும் மரத்தினுடைய கிளையிலேயே இருப்பார். ராமா 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு பரபரப்பான பார்வை ஹனுமார் எப்படி பார்ப்பாரோ அதே போல ஒரு பாவத்தில் சில காலம் ராமகிருஷ்ணர் இருக்க இப்படி எத்தனையோ பேருக்கு ராதையா காட்சி கொடுத்தார். ஒரு சிஷ்யர் சிவானந்தருக்கு ஜடைமுடியோடு கூடிய பரமேஸ்வரனா காட்சி கொடுத்தார். 1936ஆம் ஆண்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு 100ஆண்டு விழா. மடத்து தலைவர் அகண்டானந்தருக்காக அவரே செய்தி அனுப்பி 1897ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை துவக்கிய போது முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் பஞ்ச நிவாரண பணி பண்ணினான். முதல்ல ராமகிருஷ்ண மிஷன் பண்ணின அந்த நிவாரண பணி இதுதான். வெளிநாடெங்கும் வீர முழக்கம் பண்ணினார் சுவாமி விவேகானந்தர். ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய மறைவுக்கு பிறகு இந்தியாவின் பல மாநிலங்களில் மடத்தின் கிளை மடங்கள் துவக்கப்பட்டன. சமுதாய பணிகள் அத்தனையும் தீவிரமாக்கப்பட்டு கல்கத்தாவிற்கு அருகே கங்கையினுடைய அழக ஆர்ப்பாட்டம் இல்லாத அந்த கங்கை அப்படியே இந்த கல்கத்தாவிலேயே ரொம்ப பிரவாகம் இல்லாம ஆர்ப்பாட்டம் இல்லாம அடங்கி வருமா. அதுவும்
ராமகிருஷ்ண மடத்துக்கிட்ட ரொம்ப அழகா ஆசையோட ஏங்கி என்னுடைய பக்தன் இருக்கக்கூடிய இடம்னு வாஞ்சையோட தன்னுடைய தீவிரத்தெல்லாம் அப்படியே குறைச்சுண்டு அழகா முதிர்ச்சி அடைந்த கங்கையா வருவாளாம். அந்த இடத்துல கங்கையினுடைய மேற்கு கரையில வேலூருங்கிற கிராமத்துல நிலம் வாங்கப்பட்டு 1898 டிசம்பர் 9 சுவாமிஜி புதிய மடத்தை ஆரம்பிக்கிற. நித்திய மங்கள ஜோதி நமோ நம, சத்ய தர்ம சங்கீதா நமோ நம. புதிய மடம் துவக்க விழா நாளன்று குருதேவருடைய அஸ்தியில் இருந்த கலசத்தை தலைமையில தாங்கிய சுவாமிஜி அந்த மடத்துக்குள்ள குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அஸ்தியோடையே நுழைஞ்ச அந்த மடத்துல சிஷ்யால ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் அந்த அஸ்தி கலசத்தை புதிய கட்டிடத்துக்கு இருக்குமாறு பண்ணி சுவாமிஜி ராமகிருஷ்ணருடைய மானசீகமாக, குருநாதா இந்த காலத்துல சதாசர்வ காலமும் உங்களையே நாங்க தியானம் பண்றோம், இந்த இடத்துல நீங்க நித்திய வஸ்துவா நீடிச்சிருக்கணும்னு சொல்ல வேலூர் மடத்துல அந்த அறை இன்றும் நினைவு சின்னமா வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்த சுவாமி விவேகானந்தருடைய அழகிய கோவில் அலங்காரம் பண்ண அவர் வாழ்ந்த காலத்துல தவம் பண்ணின கன்னியாகுமரி பாறை விவேகானந்தருடைய உயிரோட்டத்தை பாதுகாக்கும் அளவுக்கு இன்றைய தினமும் காப்பாற்றப்பட்டு வருது. ஜெய ஜெய சுவாமி விவேகானந்தா யுவ யுவ நாயகா, ஜெய யுக நாயகா, ஜெய புவனேஸ்வரி மங்களநந்தன, ஜெய வீரேஸ்வர, ஜெய யோகீஸ்வர. ராமகிருஷ்ணனுடைய வழிபாடு மனிதனுக்கு சேவை ஆற்றணும்னு ஒரு மாபெரும் கருத்தோட ராமகிருஷ்ணா மிஷன் இன்றளவும் உயிரோட்டத்தோட வளர்ந்துன்னு வருது. மனிதன் பண்பாளனா இருக்கணும், பிறருக்கு சேவை பண்ணணும் என்று ராமகிருஷ்ணனுடைய எந்த ராமகிருஷ்ணனுடைய திருக்கோவில் எடுத்துட்டாலும் எத்தனையோ சேவை பணிகள் நடந்து வரது நாம பார்க்கலாம். பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், கிராம முன்னேற்ற பணிகள், வெள்ள நிவாரண பணிகள்னு அத்தனையிலையும் ஸ்ரீ ராமகிருஷ்ண வழிபாட்டுடன் இணைந்திருக்கும். இந்த சேவை பணிகள் அத்தனையும் ஸ்ரீ ராமகிருஷ்ண வழிபாட்டோடு இணைந்தவை. கோவில் வழிபாடு கூடவே கிராம வழிபாடு எதிர்கால பாரதத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும்னு சுவாமி விவேகானந்தருடைய வீர கர்ஜனையோட கோவிலுக்கு உள்ளே தெய்வத்திற்கு சேவை, கோவிலுக்கு வெளியில மனுஷனுக்கு சேவை அப்படின்னு தனி மனிதனையும் சமுதாயத்தையும் மாற்றி அமைப்பதற்கான செய்தியோட வந்த ஒரு மகா புருஷர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோவிலுக்கு உள்ளே தெய்வத்திற்கு சேவை, கோவிலுக்கு வெளியில மனுஷனுக்கு சேவை அப்படின்னு தனி மனிதனையும் சமுதாயத்தையும் மாற்றி அமைப்பதற்கான செய்தியோட வந்த ஒரு மகா புருஷர். இவர் சிவரா, ராமரா, கிருஷ்ணரா, எந்த பகவான்னு அத்தனை பேரும் புரியாத புதிரா இருக்கும்போது ஒரு தெய்வீகமான புதிர் நம்முடைய இறங்கி வந்து ராமகிருஷ்ண வழிபாடுங்கிற வழிபாட சதாசர்வ காலமும் வாழ்க்கையில பகவத் ஸ்மரணையோட நம்மளை மறந்து ஏகாந்தமான பாவத்துல பகவான பிரத்யக்ஷமா காண முடியும். மனுஷனா வாழணுங்கிற உன்னதமான பாதையோட ஸ்ரீ ராமகிருஷ்ண பகவானுடைய வழிபாட்டில் நாம் அத்தனை பேரும் நித்திய காலமும் வாழ்ந்து அவர் போட்டு கொடுத்த பாதையில நாம செல்ல முயல்வது தான் இதற்கு உண்டான தீர்வு. நம்ம நினைச்சா போயிட முடியாது, அதற்கும் அந்த பாதையில போகணும்னு அவருடைய திருவடிகள்ல பணிஞ்சு ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஜெயமங்கலம், திவ்ய செங்கமல சுபமங்கலம், காளி உபாசகருக்கு கருணை உள்ளம் கொண்டவர்க்கு வழி என்று வையகம் வாழ்த்தும் உபயரு, முக்கண்ணி கடாட்சித்தால் மூவாசை கொன்றவர்க்கு தட்சிணேஸ்வரத்திருந்தே தரணியை வென்றவர், நாஸ்திக கொள்கையினால் நாசமுற்ற மக்கள் தம்மை ஆத்திகராக்கி மக்கள் அடிப்பணிய தந்து வைத்த ராமகிருஷ்ணாய சாரதை மண்ணாளனுக்கு சர்வமததாசருக்கு, சாரதை மண்ணாளனுக்கு சர்வமததாசருக்கு, பாரதத்தை உய்ய வந்த பரமஹம்ச தேவருக்கு மங்களம், நித்திய மங்களம். जय आदि पराशक्ति माता